புத்தாய்வு நற்செய்தி பாகம் 24. இந்திய சுவிசேஷ எழுப்புதலுக்கு ஒரு புது பார்வை. மார்த்தாண்டம் கருத்தரங்கு 16/2/2013 பகுதி 5. டாக்டர் ஒய்டி பாஸ்கரதாஸ் தோமாவளி ஆதி இந்திய கிறிஸ்தவமும் சுவிசேஷ எழுப்புதலும். நமது ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு பெருமானினுடைய திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்ட பெரிய கருத்தரங்கிலே அனாரிய சமாஜ் ஊழியங்கள் நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே வந்து பேசுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஐயா சுந்தர் இயேசுவடியானவர்களே ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆய்வு நிலையிலே அவர்களோடு எனக்கு பழக்கம். எப்பொழுதெல்லாம் இந்த குமரி மாவட்டத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஏனென்று கேட்டால் உலக நாகரிகங்கள் தோன்றுகின்ற இடம். அதே நேரத்தில் இந்தியாவிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி. கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து தன்னை பலியாக கொடுத்து இந்த உலக மக்கள் இனத்தை அவர் மீட்டு கொண்டார் என்கின்ற செய்தி மிக சிறப்பாக புறப்பட்டு சென்ற இடம் இந்த குமரி மாவட்டத்தின் திருவிதாங்கோடு. அநேகருக்கு திருவிதாங்கோட்டுக்கு பக்கத்திலே நீங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற ஒரு ஆலயம், தோமையாரால் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஆலயம். எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரன் பாண்டிதுரை அவர்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். அதிலே முதலாவது வெளிவந்த என்னுடைய நூல் ஆதி இந்திய கிறிஸ்தவம், தோமா வழி ஆதி இந்திய கிறிஸ்தவம், அதனுடைய முகப்பு ஓவியத்திலே போட்டிருக்கின்ற படமானது தோமா திருவிதாங்கோட்டிலே கட்டிய அந்த அரைக்கோயில், அரைப்பள்ளி என்பதாக மலையாளத்திலே சொல்லப்படுகின்றது. அங்கிருந்து ஒளியானது புறப்பட்டு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்பதாக ஒரு படத்தை அதிலே போட்டிருக்கிறேன். அந்த புத்தகம் முதலாவதாக வெட்டூர்ணி மடத்திலே இருக்கின்ற ஆலயத்தில் தான் வெளியிடப்பட்டது. அதற்கு அப்புறம் பல்வேறு கூட்டங்களை அவர்கள் ஒழுங்கு செய்கின்ற போதெல்லாம் என்னை இங்கே அழைத்து அவர்கள் பேசுவது உண்டு. ஆகினால் எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நேற்று நாங்கள் திருவிதாங்கோட்டுக்கு சென்று தோமா கட்டி இருக்கின்ற அந்த அரைப்பள்ளி தயவு செய்து போய் பாருங்கள். அந்த ஆலயம் உலகத்திலே இருக்கின்ற கோயில்கள், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கெல்லாம் மிக பழமையான ஒரு ஆலயம் என்பதாக அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. The oldest existing church structure in the world. அதை நீங்க போய் பாருங்க. தோமா கட்டிய ஆலயம். அவர் இங்க வந்தது 49ல. இதற்கு முன்னால எனக்கு பேசியவர்களுடைய பேச்சினுடைய தொடக்கம் எப்படி இங்கே சைவம் வைணவம் அல்லது இந்து சமயம் எப்படி வளர்ந்தது என்பதை குறித்து ஒரு 5 நிமிடங்களிலே உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு அப்புறமாக நான் வைணவ சமயத்திற்குள்ளாக போக விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்கு முன்னால இந்தியாவில் எந்த ஒரு சமயமும் இல்லை. கடவுளை பற்றி, கடவுள் நம்பிக்கை இல்லாத சமயங்கள் தான் 2 சமயங்கள், ஒன்று பௌத்தம், இன்னொன்று சமணம். இந்த 2 சமயங்களிலும் கடவுளை பற்றிய கோட்பாடு இல்லை. அவர்களுக்கு கடவுளை பற்றிய செய்தி தெரியாது. அப்படியானால் அதற்கு பிற்பாடுதான் இந்தியாவிலே தோமையர் எப்பொழுது இங்கே இந்தியாவிலே கால் வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவித்தாரோ அதன் பிற்பாடுதான் இந்தியாவிலே கடவுள், ஒரே ஒரு கடவுள், அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். தன்னுடைய உடலையே பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தி இவர்களை மீட்டுக் கொண்டார். அவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆகையினால் நாம் அவரிடத்தில் முழுவதுமாக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த 5 கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் தான் இந்து சமயம் என்று சொல்லப்படுகின்றது கட்டப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய வருகை பக்கத்திலே இருக்கிறது. இந்தியா முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் இங்கெல்லாம் கூட்டப்பட்டிருக்கின்றோம். ஆகினால நமக்கு எதிராளிகள் என்ன விதமாக இந்த கிறிஸ்தவத்தை நசுக்குவதற்கு கேள்வி கணைகள் தொடுக்கிறார்கள், அதற்கு என்ன பதிலை நாம் வைத்திருக்கின்றோம்?
அதான் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறது. we are giving you the weapons to demolish the arguments. ரோமர்ல சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளில் எப்படி நாம் நம்ம கையில் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் சாதாரணமானது கிடையாது. உலகத்தை வெற்றி பெறக்கூடிய பெரிய ஆயுதங்களை கடவுள் இந்த காலத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால கிறிஸ்துவுக்கு பின்னால 6வது நூற்றாண்டுக்கு அப்புறமாக தான் இந்தியாவிலே பக்தி இயக்கம் என்பதாக ஒன்று தொடங்குகிறது. உத்பன்னா திராவிட பக்தி கதா கர்நாடகத்துல, அதாவது உத்பன்னா திராவிட பக்தி, பக்தி என்பது திராவிட நாட்டில் தான் தோன்றியது. கர்நாடகத்தில் அது வளர்ச்சி உற்றது. குவச்சின் மகாராஷ்டிரத்துல அது இன்னும் அதிகமாக செல்ல பிள்ளையாக அது அதிகமாக வளர்ந்தது. கோர்ஜரே பிரளயம் கதா சமஸ்கிருதத்தில் பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி. இது நிறைய ஸ்காலர்ஸ் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. குஜராத்தில் இட் வாஸ் அன்சக்சஸ்ஃபுல். அப்ப இந்த பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில், திராவிட நாட்டில் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த உந்து சக்தி எது? இந்துயிசம் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை, அதனுடைய காலம் என்ன தெரியுமா? வயது just 218 years. 218 years தான் ஹிந்துயிசம். அதை யார் அதை உருவாக்குனது? அந்த சொல்ல காயின் பண்ணது சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். at that time he was in Calcutta. இந்தியாவை முழுவதும் நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்துல நீதி அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, அதே நேரத்தில் கிறிஸ்தவ நாடுகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த நாட்டுகளிலே இருக்கின்ற அந்த சட்ட நூல்களை நாம் வைத்து அவர்களுக்கு சட்டத்தை கொடுத்து விடலாம். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய நாடுகளிலே அவர்களுக்கு சட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்து மக்களுக்கு என்ன சட்டத்தை கொடுப்பது? இது அவர்களுக்கு இருந்த காரணத்தினால தான் இங்க இருந்த பெரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இங்கே இருந்த பிராமணர்கள். அவர்களிடத்தில் கேட்டபோது அவங்க என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க? மனுஸ்மிருதி என்பதாக ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமாகத்தான் மனுஸ்மிருதி இதை அடிப்படையாக வைத்து தான் இந்தியாவிலே இவர்கள் இந்து மக்களுக்கு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். அப்போ ஹிந்துயிசம் என்பதை அவர்தான் முதல்ல அவர் அதை உருவாக்கி கொடுத்தார். அதுக்கு முன்னால எந்த இலக்கியங்களிலும் ஹிந்துயிசம் என்கின்ற சொல் கிடையாது. எந்த கல்வெட்டிலும் அந்த சொல்லை நாம பார்க்க முடியாது. ஹிந்து அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தினுடைய பெயர். சிந்து, அந்த ஆறு பாய்கின்ற அந்த இடம், the adjoining region of Sindh river. அது பெர்ஷியன் லாங்குவேஜில் அந்த ச என்கின்ற அந்த ஒலியை அவர்கள் ஹ என்று தான் உச்சரித்தார்கள். ஹிந்த், சிந்த் became ஹிந்த். அப்போ அந்த ஹிந்த், இந்தியா, எஸ்தருடைய புத்தகத்தில் நம்ம இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அவர் ஆட்சி செய்தது அகாஸ்வேருவினுடைய அந்த இதை பதி நாம பார்க்கிற போது இது முழுவதும் இந்தியாவை குறிக்கவில்லை. சிந்து ஆறு பாய்ந்த அதனுடைய பக்கத்தில் இருந்த அந்த பகுதிகள் தான். இப்போ தோமையர் எப்பொழுது வருகிறார்? 49ல வடநாட்டுக்கு கொண்டபோரஸ் என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு அரசன் டக்சிலா இப்பொழுது பாகிஸ்தான்ல இருக்கிறது. அந்த பகுதியில் அவர் கொண்டபோரஸ் என்கின்ற அரசனுடைய அரண்மனையில் இருந்து அவருக்கு நற்செய்தியை அவர் சொன்னார். அங்க வந்தது அவர் அவர்களுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுப்பதற்காக வந்தார். இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்ற மரபான செய்தி என்ன? கொண்டபோரஸ் அரசன் இந்த நற்செய்தியை கேட்டு அவன் கிறிஸ்தவனானான். அந்த இடத்துல அண்மையில ஒரு கிராஸ், ஒரு சிலுவையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு பாகிஸ்தானில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு அவர் எருசலேமுக்கு சென்று 2வது முறையாக 52லே கொடுங்கலூரிலே இறங்கினார், கொச்சின். அங்க கிட்டத்தட்ட அவர் 7.5 பள்ளிகளை நிறுவினார். பள்ளி உங்களுக்கு தெரியும், 7.5 ஆலயங்கள், திருச்சபைகள். அதுல ஒன்று அரைப்பள்ளி நீங்க வாழுகின்ற இடத்துல திருவிதாங்கோட்டில் இருக்கிறது. அது மட்டும்தான் இன்றைக்கு the oldest existing church structure in the whole world declared by the Indian government. அது ஒரு பெரிய இன்றைக்கு நமக்கு கையில் இருக்கின்ற ஒரு பெரிய ஆதாரம். தோமையர் இங்க நற்செய்தி சொன்னது. இது 63லே கட்டப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் அவர் சென்னையில் மயிலாப்பூர்ல இருந்து அவருடைய ஊழியத்தை செய்து பெரியமலை கல்மினா, பெர்ஷியன்ல அது அங்கே இருக்கு, பாரசீக சொல்லல, கல்மினா என்பதாக அது சொல்றது பெரியமலை. அந்த இடத்திலே அவர் குத்தப்பட்டார். சின்னமலையில போய் இறந்து போயிட்டாரு. அவர் அடக்கம் பண்ணது சாந்தோம் பாசிலிக்கா இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கின்றது.
மயிலாப்பூர்ல. அப்ப அவருடைய ஊழியம் என்ன ஆயிற்று? 49 இருந்து 72 வரைக்கும் 23 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியம். காலையில பேசுகின்ற போது அறிஞர்கள் சொன்னார்கள், விவேகானந்தர் சொல்லுகின்ற போது கிறிஸ்து 1வது நூற்றாண்டிலேயே 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இங்கே இந்தியாவில் இருந்தார்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியால ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார். ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் எழுதி இருக்கிறார் தன்னுடைய புத்தகத்துல. அவர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? இப்பொழுது தோமையர் வந்த அந்த பகுதிக்கு பக்கத்துல தான் திருவள்ளுவர் வாழ்ந்த இடம் சொல்லப்படுகிறது. அவருக்கு கோயில் இங்க இருக்குது. அப்ப அவருக்கும் இவருக்கும் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஏன் திருக்குறளை எடுக்கிறோம்? திருக்குறள் இஸ் தி ஃபர்ஸ்ட் புக் which invokes the triune God. இந்தியாவில் மூவொரு கடவுளை முதலாவதாக வாழ்த்தி பாடுகின்ற முதல் நூல் திருக்குறள். அதுக்கு முன்னால் இவர்களுக்கு கடவுளை பற்றிய செய்தி தெரியாது. நீங்க எந்த பெரிய ஆராய்ச்சி அறிஞர்களிடத்துல நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கு அப்புறமாகத்தான் கிபி 6வது நூற்றாண்டுல இங்கே பக்தி இயக்கம் தோன்றுகின்றது. அந்த இயக்கம் தோன்றி அதனுடைய வளர்ச்சி எங்கே முடிகிறது? சைவ சமயம், வைணவ சமயம். கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகுங்க இன்னைக்கு பாப்புலர் ஹிந்து ரிலிஜன் அப்படின்னு சொல்றது. ஐ டோன்ட் யூஸ் தி வேர்ட் ஹிந்துயிசம். ஹிந்து ரிலிஜன் இஸ் டிஃபரண்ட், ஹிந்துயிசம் இஸ் டிஃபரண்ட். ஹிந்துயிசம் என்பது இந்த மக்களை ஜாதியினுடைய அடிப்படையில் பிரிக்கின்ற ஒரு பிரிவினை கோட்பாடு. ஹிந்து ரிலிஜன் அன்பை பற்றி சொல்லுவது, இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை பற்றி சொல்லுவது, எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும் என்பது சுப்ரீம் காட்ஸ். நிறைய இந்த அறுவகை சமயங்கள்லாம் சொன்னாங்க. இப்ப அங்கெல்லாம் நான் உங்களுக்கு போகல. இப்போ இந்த சைவம் வைணவம் இந்த 2 பேரினுடைய அந்த கடவுளினுடைய நிறங்கள். சிவனுக்கு நிறம் தீவண்ணன், தீயை போன்ற வண்ணமுடையவன். விஷ்ணுவுக்கு என்ன பேரு? மேகவண்ணன், மேகத்தை போன்றவன். கார்முகில் வண்ணன். எப்படி இந்த பேர் வந்துச்சு? இங்க ராய் சௌத்ரி, ராமச்சந்திர ராய் சௌத்ரி அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேரு மெட்டீரியல்ஸ் ஃபார் த ஏர்லி ஸ்டடி ஆஃப் வைஷ்ணவிசம். அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகின்ற போது மெட்டீரியல்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஏர்லி வைஷ்ணவா செக்ட், அதுல அவர் சொல்லுகின்ற போது இங்கே இந்த நாட்டில் இருக்கிற பிராமணிக்கல் லிட்ரேச்சர்லயோ வேதங்களிலோ இந்த வைணவ சமயத்திற்கு உண்டான மூலக்கூறுகள் எதையுமே காணவில்லை. வாட் இஸ் இட் சோர்ஸ்? அவருடைய புத்தகத்துல ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறார். இந்த வேதங்கள் 4 வேதங்கள், ரிக்கு, சாமம், அதர்வணா, யஜூர், இந்த 4 வேதங்களும் ஆரியர்களுடைய வேதங்கள். வேதிக் ரிலிஜன் என்பதாக ஒன்று இல்லை. இட் இஸ் ஒன்லி a worship. worship வேற, ரிலிஜன் வேற. இந்த வேதிக் வர்ஷிப்ல எந்த இடத்திலையும் நீங்க வந்து சிவன் என்கின்ற பெயரையோ விஷ்ணு என்கின்ற சுப்ரீம் கார்டினுடைய பெயரையோ நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு இவர்கள் எல்லாம் எதை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஹிந்துயிசம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை மூலம் எங்க இருக்கிறது? வேதங்களில் இருக்கிறது என்று இன்றைக்கு வரைக்கும் நம்ப வைக்க அவர்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, you can never find the source for the development of Hindu religion now from the Vedas. விஷ்ணுங்கிற பேர் இருக்குது, அதுக்கு என்ன பொருள்? சன் காட்னு அர்த்தம். சூரியன், சூரியனையும் தீயையும் நெருப்பையும் அவங்க வழிபட்டவங்க. மைனர் காட் வர்ஷிப் அவங்களுக்கு இருந்தது. பேய் பிசாசுகளை வணங்கியது, ஆவிகளை வணங்கிய பகுதிகள். நேச்சர் வர்ஷிப், ஜஸ்ட் பாலிதீயிசம், கெனோதீயிசம், இதுதாங்க அவர்களுடைய அந்த வேதங்கள்ல இருக்கின்ற அடிப்படை. அதுல இருந்து இங்க இருக்கின்ற இப்பொழுது நம்ம பார்க்கின்ற சைவ சமயத்துல சிவன் தான் முழுமுதல் கடவுள், வைணவத்துல விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள். இந்த முழுமுதல் கடவுள் என்கின்ற கொள்கையே அவர்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கின்றவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள்ல அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? இது எல்லாமே இந்த இந்து சமயத்திற்கு மூலம் எங்க இருந்து தான் கிடைக்குது? வேதங்கள்ல இருந்து தான் கிடைக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, தீவண்ணன். ஏன் சிவனுக்கு தீவண்ணன் பேரு? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசே ஹோரே